நம்ம சேனலில் நண்டை பற்றின நிறைய வீடியோ பார்த்துருப்போம், நண்டை சமைச்சும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் பாம்பு எப்படி தோலை உரித்து தன்னை பெருசாக்கிக்குதோ அதே மாதிரி நண்டு தன் தோலை உரித்து எப்படி தன்னை பெருசாக்கிக்குதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வலைக்கு ஆற்றுக்கு போயிருந்தார். அங்கே ஒரு குழியில் 2 நண்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. சரி 2 நண்டு இருக்கே பிடிக்கலான்னு பார்க்கும்போது தான் அது ஒன்று நண்டு, இன்னொன்று வந்து அந்த நண்டோட ஓடுன்றதை பார்த்துருக்காரு. நம்ம சேனல்லே மெத்த நண்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மெத்த நண்டு என்னென்னா, நண்டு வந்து தன்னோட தோலை உரித்து தன்னை பெருசாக்கிக்கும் போது வர நண்டு தான் மெத்த நண்டு. அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதால் வேட்டையாட முடியாது, ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கும். அதோட ஓடு மறுபடியும் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து வேட்டையாடுறதுக்கோ வெளியவோ வரும். அது வரைக்கும் ஒரு குழிக்குள்ளேயே பதுங்கி இருக்கும். அப்படி ஒரு குழிக்குள்ளே பதுங்கியிருந்த நண்டு தான் இது. ஆனால் இதுங்களை மீனை பார்த்துருந்தா இது வந்து மீனுக்கு ஒரு சூப்பரான இறையாக மாறி இருக்கும். பாருங்கள், இந்த நண்டோட ஓடு தான் இது. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஓடு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது, இந்த நண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நண்டு சதையை பெருசாக்கும் போது தான் அதோட ஓடை கழட்டிட்டு தன்னை பெருசாக்கிக்கும். இதே மாதிரி தான் குறிப்பிட்ட சில நாள் இடைவேளைக்கு அப்புறமா தன்னை பெருசாக்கிக்கிறதுக்காக ஓடை உரிச்சு இதே மாதிரி ரொம்ப பெருசாகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அது எவ்வளோ சின்னதாக இருக்குது ஓடுன்னு பாருங்கள், நண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது பிடிக்க போகும்போது அது ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி கொடுக்கெல்லாம் விரிச்சிக்கிட்டு ரொம்ப இதுவாக தான் பண்ணும். ஆனால் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது கொடுக்கு முதற்கொண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மொத்த உடல் உறுப்புமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சிக்குதுன்னு. ஆனால் அது கையில் பிடிக்கும்போது பாருங்கள், அது எதுவுமே பண்ணாமல் பேசாமல் தான் இருக்கும். ஏன்னா அதால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் கேட்டிங்கன்னா அதால் தரையில் காலை கூட ஊனி நடக்க முடியாது. ஆனால் தண்ணியில் வேணால் கொஞ்சம் நீந்தி அதால் ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் போய் ஒரு குழியில் பதுங்க தான் முடியும். எதனா ஒரு மீன் பார்த்துச்சுன்னா சூப்பரான இறையாக மாறிடும் இது. பாருங்கள், அதோட உரிச்ச ஓடு தான் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதிலேருந்து தான் அந்த மொத்த நண்டுமே வெளியே வந்திருக்கு. எந்த அளவுக்கு தன்னை அழகாக அந்த ஓட்டுக்குள்ளேருந்து ஒவ்வொரு உறுப்பையும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். நண்டு பெருசாகிறதுக்கு ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சால் தான் முடியும். இந்த மெத்த நண்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கழிவுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது ஓடு முதற்கொண்டு சாப்பிட்லாம், குடல் பகுதியை மட்டும்தான் எடுக்க வேண்டியது இருக்கும்.